ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏஜே கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல எந்த டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மார்ச் 2026 நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல மார்ச் 2026 எதெல்லாம் முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன நடந்திருக்கு, எந்த மாதிரி ஜாகிரபிக்கல் ஓரியன்டட், அதாவது நமக்கு முக்கியமா இந்த புவியியல் ரீதியாவும் சரி அரசியலமைப்பு அந்த மாதிரி யூனிட் வைஸும் சரி நமக்கு கரண்ட் அஃபேர்ஸோட மிங்கிள் பண்ணி நமக்கு கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. சரிங்களா? அதனால அந்த நம்மளோட அந்த சிலபஸ் ஓரியன்டாவே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ மிங்கிள் பண்ணி படிக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வகையில ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேரா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த சிவிங்கி புலிகள் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, 2022 கொண்டு வருவாங்க. அந்த திட்டத்தை திரும்பவும், அதாவது சிறுத்தைகளை மீண்டும் அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை மத்திய அரசு எடுத்திருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2022 சிவிங்கி புலிகள் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு நமீபியாவில இருந்து புலிகளை இறக்குமதி செய்வாங்க. அதுக்கப்புறம் 2023 தென்னாப்பிரிக்காவில இருந்து புலிகளை இறக்குமதி செஞ்சு அதனுடைய இனப்பெருக்க சூழலை, அதுக்கான இனப்பெருக்க சூழலை ஏற்படுத்தி கொடுத்து அதை இந்த பல்லுயிர் பாரம்பரியத்துக்கு ஏத்த மாதிரியான அந்த சூழலை உருவாக்குறதா இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமா இருக்கு. சரிங்களா? ஏன் நம்ம புலிகளை இங்க இறக்குமதி, இந்த மாதிரியான ஆப்பிரிக்க நாடுகள் கிட்ட இருந்தெல்லாம் நம்ம புலிகளை இறக்குமதி பண்றோம் அப்படின்னா, நம்மளோட இந்தியாவில் புலிகளுடைய எண்ணிக்கை குறைவாகும். அதே போல சில இந்த மாதிரியான சிவிங்கி புலிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த புலிகளோட எண்ணிக்கை முற்றிலுமாகவே அழிந்து போகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால நம்மளுடைய அந்த சுற்றுப்புற சூழல் சமநிலையோட இயங்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விலங்குகள் மற்றும் இன்னும் நிறைய, அதாவது புலிகள் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய அழியக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம மீட்டெடுத்தோம் அப்படின்னாதான் இந்த சூழலியல்ல இருக்கக்கூடிய சமநிலையை நம்ம கண்டினியூஸா அதை பாதுகாத்து பராமரிச்சுட்டே இருக்க முடியும். சரிங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல எல்லாம் இந்த விவசாய காடுகள்ல இப்ப நிறைய மயில்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கும். அதே போல அந்த வீடுகளை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள்லயும் சரி பாத்தீங்கன்னா எலிகள், அதாவது அந்த அந்த தோட்டத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா எலிகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கும். அதே போல ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட்லாம் நம்ம காட்டுல குள்ளநரி எல்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த குள்ளநரிகள் வேட்டையாடப்படுவதனாலும் அதோடைய சூழல் அழிஞ்சு அது வாழ்வதற்கான தகுதியை நம்மளுடைய பகுதி கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறதுனால இந்த மயிலுடைய இனப்பெருக்கம் அதிகமா இருக்கு. சரிங்களா? இப்போ நரிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மயில்களை எல்லாமே பிடிச்சிடணும். அதே போல எலிகளையுமே பாத்தீங்க அப்படின்னா அது பிடிச்சிடணும். அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த இப்ப நரிகள் இல்லாததுனால அந்த மயில்கள் மற்றும் எலிகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனப்பெருக்க குழுக்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சூழலியல மறுசீரமைப்பு பண்ணணும். அதாவது இந்த சுற்றுப்புற சங்கிலி இருக்கும், அதாவது ஒரு உணவு சங்கிலி மாதிரி ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை சார்ந்திருக்கும். நம்ம எப்படி நம்மளுடைய உணவு தேவைக்காகவும் இந்த சூழலினுடைய சமநிலையை பேணுவதற்காகவும் எப்படி மற்ற விலங்குகளையும் உயிரினங்களையும் சார்ந்திருக்கோமோ அதே போல சுற்றுப்புற சூழ்நிலையில இருக்கக்கூடிய விலங்குகளும் ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை சார்ந்திருக்கும். இதுல ஏதோ ஒரு உயிரினம் இடையில இருக்கக்கூடியதோ இல்ல முதல்லோ இறுதியில இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய அது இல்லாம போனதுனால சூழலியல்ல நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். இது பருவநிலையிலேயே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சியா தான் நம்ம 2022 ஒன்றிய அரசு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிவிங்கி புலிகள் திட்டத்தை கொண்டு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைதி பள்ளத்தாக்கு. அமைதி பள்ளத்தாக்கு எங்க இருக்கு, இந்த அமைதி பள்ளத்தாக்கு பூங்கா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவில இந்த பூங்கா இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல ஏன் பார்க்கணும் அப்படின்னா இங்க ஒரு 192 புதிய பறவை இனங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அமைதி பள்ளத்தாக்கு இன்னும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வரையாடெல்லாம் கணக்கெடுப்போம் இல்லைங்களா, அந்த கணக்கெடுப்புக்குமே உட்படுத்தக்கூடிய ஒரு பூங்கா தான் பாத்தீங்க அப்படின்னா அமைதி பள்ளத்தாக்கு. சரிங்களா? இப்போ இங்க 192 புதிய பறவை இனங்கள் கண்டுபிடிச்சதுனால இன்னும் இந்த இந்த பூங்கா, அதாவது இந்த அமைதி பள்ளத்தாக்கு தேசிய பூங்காவை இன்னும் மேம்படுத்துவதற்கான நிறைய முயற்சிகள் மத்திய அரசும் சரி கேரள அரசும் சரி நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. இது 2012 யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த அமைதி பள்ளத்தாக்கு பாத்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பிரிவா தான் இது இருக்கும். அதே பாத்தீங்கன்னா நீலகிரிக்கு அருகிலதான் இந்த அமைதி பள்ளத்தாக்கும் அமைஞ்சிருக்கு. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை எவ்வளவு முக்கியமோ அதே போல அங்க இருக்கக்கூடிய அந்த விலங்குகளை பாதுகாக்கிறதும் ரொம்ப முக்கியமா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலிவ் ரிட்லி ஆமையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆலிவ் ரிட்லி ஆமை என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா
போன வருஷம் கடந்த 2 வருடங்களாக இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டமா வந்து கடற்கரையில வந்து இறந்து அப்படியே கரை ஒதுங்குது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பருவநிலை மாற்றம் தான் வந்து சொல்றாங்க. இப்போ இந்த ஆலிவ் ரிட்லி ஆமைகளை பாதுகாக்கிறதுக்காக இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திராவில இருக்கக்கூடிய கோரிங்கோ வனவிலங்கு சரணாலயத்துல இதனுடைய முட்டைகளை எல்லாத்தையுமே சேமிச்சு வச்சு இதனுடைய இனப்பெருக்கத்தை வந்து மேம்படுத்துறாங்க. அதே போல கஹீர் மாதா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒடிசால இருக்கக்கூடிய அந்த கஹீர் மாதா அப்படிங்கிற அந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா ஆலிவ் ரிட்லி ஆமைகளை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஒரு பாதுகாப்பு முயற்சியும் வந்து ஒடிசால வந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய செங்கல்பட்டு அந்த கடற்கரை ஓரங்களையும் சரி போன வருஷம் வந்து, அதாவது போன வருஷம் இல்ல அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது, 2 வருடங்களாக தொடர்ச்சியாகவே அந்த ஆமை வந்து இறந்து வந்து நிறைய வந்து கரை ஒதுங்குறதா வந்து நம்ம நிறைய வந்து நியூஸ்ல வந்து பார்த்திருப்போம். அதற்கான முயற்சியா தான் ஆலிவ் ரிட்லி ஆமைகளையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாதுகாக்கணும் அப்படிங்கிற முயற்சியா தான் இது வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய கொரிங்கோ வனவிலங்கு சரணாலயத்துக்கு கொண்டு போய் வந்து பாதுகாக்கிறாங்க. சரிங்களா. அதே போல இதுல இன்னொரு டேர்ம் இருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிபடா அப்படின்னு சொல்லுவாங்க. அரிபடா அல்லது அரிபட்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ் நெஸ்டிங், அதாவது கூட்டமாக ஆமைகள் வந்து முட்டையிடும். அது அந்த குறிப்பிட்ட சம்பவத்துக்கு பேர் தான் வந்து ஹரிபடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா. அதாவது இந்த கொரிங்கோ வனவிலங்கு சரணாலயத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் வந்து இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஆலிவ் ரிட்லி ஆமைகள் வந்து IUCN, அதாவது சிவப்பு பட்டியல்னு சொல்லுவோம், அதனுடைய பாதுகாக்கப்படக்கூடிய இனம் அப்படிங்கிற பிரிவுல வந்து இடம்பெற்றிருக்கு. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16வது நிதி ஆணையத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். யாருடைய தலைமையில வந்து ஒன்றிய அரசு அமைச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா அவர்களுடைய தலைமையில தான் வந்து அமைச்சிருப்பாங்க. இதுக்கான ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 280, ஆர்டிகல் 280 படி 5 வருடங்களுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவரால நிதி ஆணையம் வந்து அமைக்கப்பட வேண்டும். சரி, இந்த நிதி ஆணையம் என்னென்ன பண்ணும் அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வை, அதே போல மத்திய மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இதற்கான நிதி பகிர்வு வந்து இதுதான் வந்து முடிவு பண்ணும். சரிங்களா. அதாவது முடிவு பண்ணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது, அதற்கான பரிந்துரைகளை வந்து வழங்கும். இந்த பரிந்துரைகளை ஏற்பதும் ஏற்காதும் மத்திய அரசினுடைய பிரச்சனை. சரிங்களா. அதன்படி அரவிந்த் பனகாரியா தலைமையில 16வது நிதி ஆணையத்தை அமைச்சிருப்பாங்க. எந்த காலம் வரையிலான இந்த நிதி ஆணையம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2016ல இருந்து 2026ல இருந்து 2031 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நிதியாண்டுல இருக்கக்கூடிய அந்த வருவாய் பகிர்வை மத்திய மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான அந்த பகிர்வு வந்து அந்த அளவு வந்து இந்த ஆணையம் வந்து நிர்ணயிச்சிருக்கு. சரிங்களா. அதே போல இது வெறும் வந்து ஒரு அறிக்கை பரிந்துரை மட்டும்தான் செய்யுமே தவிர இதனுடைய முடிவுகள் தான் இறுதியானது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து மத்திய அரசு இதை ஏற்கலாம், ஏற்காம கூட போலாம். சரிங்களா. இப்போ இந்த மத்திய வரி தொகுப்புல வந்து மாநில அரசுக்கு எவ்வளவு சேரணும், எவ்வளவு சதவீதம் சேரணும் அப்படின்னா 41% நீங்க வந்து மாநில அரசுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த நிதி ஆணையம் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சி. இப்போ வந்து நமக்கு வந்து வரிசைப்படுத்த சொல்லி வந்து நம்ம குரூப் 1லயும் சரி 2, 4 இது வந்து பிலிம்ஸ் ரிலேட்டிவா வந்து கேட்கலாம். என்னன்னா வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய மாநிலங்களை பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில நீங்க வரிசைப்படுத்துங்க, ஏறு வரிசைப்படுத்துங்க, இல்ல இறங்கு வரிசை கீழ இருந்து பின்னாடி இருந்து போங்க, அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கேட்கலாம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா வந்து முதலிடத்தை பிடிக்குது. அதே போல மகாராஷ்டிரா, இன்னொன்று வந்து கர்நாடகா. இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகா வந்து முதலிடம் பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 48% குஜராத் வந்து 2வது இடத்தை வந்து பிடிச்சிருக்கு. அதே போல 47% தமிழ்நாடு வந்து 3வது இடத்தை வந்து பிடிச்சிருக்கு. இப்ப நம்மளுடைய பொருளாதார ஆய்வறிக்கையிலும் சரி வரக்கூடிய பட்ஜெட்களையும் சரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2 ஆண்டுகளாக தமிழ்நாடு இரட்டை இலக்க சதவீதத்துடன் தொடர்ந்து முன்னிலையில பொருளாதார வளர்ச்சியில இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா. 11.19% வந்து இரட்டை இலக்க சதவீதத்துடன் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக தமிழ்நாடு வந்து பொருளாதார வளர்ச்சியில இந்தியாவில முதலிடத்திற்கு அப்படிங்கறத நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரஸ்பர கடன் உத்தரவாத திட்டம் அப்படிங்கறது. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா MSME-க்களுக்கு, அதாவது குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான ஒரு கடன் வழங்கக்கூடிய ஒரு உத்தரவாத திட்டம் தான் பரஸ்பர கடன் உத்தரவாத திட்டம். எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க? 2025 ஜனவரியில வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது இந்த MSME-களுக்கு 100 கோடி வரையிலான ஒரு கடன் உத்தரவாத திட்டம் வந்து பிணையம் இல்லா கடன் உத்தரவாத திட்டம்.
இப்ப MSME எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் தான். அதாவது இந்த MSMEல இருக்கக்கூடிய தொழில்களையும் மேம்படுத்தலாம். அதே போல MSME அதிகமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் தான் MSMEல வந்து அதிகமா இருக்கும். அப்ப ஸ்டார்ட் அப் எடுத்த உடனே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த MSMEக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வரப்பவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது பரஸ்பர கடன் உத்தரவாத திட்டம் அப்படிங்கிற அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ MSME பேங்க் கிட்ட வந்து லோன் வாங்குவாங்க. இப்போ மேபி அவங்களோட பிசினஸ் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து அவங்க எதை வச்சு கட்டுவாங்க, அதற்கான நிதி நெருக்கடிகள்லாம் அவங்களுக்கு இருக்கும். அதையெல்லாம் போக்குற விதமா தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கடனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்டே கட்டுற மாதிரி, அதாவது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டே கட்டுற மாதிரி 100 கோடி வரையிலான கடன்களை வந்து வங்கிகள் MSMEக்கு அளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தாங்க. சரிங்களா? எத்தனை வருஷங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கானது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து அதாவது 100 கோடி வரையிலான MSMEக்களுக்கான பரஸ்பர கடன் வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு வந்து செல்லுபடி ஆகும். அதுக்கப்புறம் என்ன இது வந்து எதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்ப ஸ்டார்ட் அப்ஸ்லயே நிறைய இருக்கு. MSMEலயே வந்து IT ஓரியன்டான இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா காட்டேஜ் அந்த குடிசை தொழில்கள் அந்த மாதிரி இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா முன்கூட்டியே செலவுகள் செய்வதற்கு, அதே போல போக்குவரத்து சந்தை தொடர்பான விஷயங்களுக்கான போக்குவரத்தை மேம்படுத்துறதுக்காகவும், அதே போல தகவல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துறதுக்காகவும் இந்த திட்டம் வந்து உதவியா இருக்கு.